சுக்கிரன் உச்சமாகிறது சில லக்னத்துக்கு நல்லது கிடையாது. அது எந்தெந்த லக்னம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட மேசம் விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாக கூடாது. குருவோட தனுஷ் மீன லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாக கூடாது. சூரியனோட சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாக கூடாது. சுக்கிரனோட துலாம் லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியாவே இருந்தாலும் உச்சமாக கூடாது. ஆக மொத்தம் மேசம், விருச்சகம், சிம்மம், துலாம், தனுஷ், மீனம் இந்த 6 லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாக கூடாது. செவ்வாயோட மேச லக்னத்துக்கு சுக்கிரன் 2ஆம் அதிபதியா வருவாரு, 7ஆம் அதிபதியா வருவாரு. 2 மாரகஸ்தானத்துக்கு அதிபதியா வர்ற சுக்கிரன் துர்ஸ்தானமான 12ஆம் பாவகம், அது விரயஸ்தானத்துல உச்சமாகிறது நல்ல விஷயம் கிடையாது. தன அதிபதி விரயத்துல உச்சமாகிறது நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாம இவரே கலத்திரஸ்தான அதிபதி 7ஆம் அதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்துல போய் உச்சமாகிறது கல்யாண வாழ்க்கையில பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ செவ்வாயோட மேச லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாக கூடாது. சூரியனோட சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் 3ஆம் அதிபதியா வருவாரு, 10ஆம் அதிபதியா வருவாரு. தைரியம், வீரியம், சகோதரம், தொழில் ஸ்தானம் இதை குறிக்கிற சுக்கிரன் உச்சமாகிறது நல்லது தானே அப்படின்னு நினைச்சோம்னா பலன் தப்பாகிடும். இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாகிறது பார்த்தீங்கன்னா துர்ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்துல போய் உச்சமாவாரு. வம்பு, வழக்கு, கண்டம், விபத்து இதை குறிக்கிற அஷ்டமஸ்தானத்துல போய் 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாகிறது ஒரு நெகட்டிவான அமைப்பு. அதுவும் இந்த அஷ்டமஸ்தானத்துல 6ஆம் அதிபதி சனியோட உத்திராட்டாதி நட்சத்திரத்துல சுக்கிரன் உச்சமாகி இருக்கிறது இன்னும் மோசம். 3ஆம் அதிபதி 8ல போய் உச்சமாகிறது சகோதர அமைப்புகள்ல பிரச்சனை இருக்கும். தொழில் ஸ்தான அதிபதி 8ல போய் உச்சமாகிறதுனால தொழில் அமைப்புகள்ல நிறைய வில்லங்கங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாக கூடாது. துலாம் லக்னத்துக்கு சுக்கிரன் லக்னாதிபதியாவே இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதியா வர்றாரு. இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாகிற பாவகம் எதுன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகம் மீனத்துல போய் உச்சமாவாரு. அஷ்டமாதிபதி 6ல போய் உச்சமாகிறது ஒரு நெகட்டிவான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6-8 காம்பினேஷன் வந்துருது. லக்னாதிபதி சுக்கிரன் பாவத் பாவ விதிப்படி இங்க 6ல போய் மறைவாரு. அதே சமயம் இந்த லக்னாதிபதி சுக்கிரன் அஷ்டமாதிபதியாகவும் ஆகி இன்னொரு துர்ஸ்தானம் 6ஆம் பாவகத்துல உச்சமாகிறது கடுமையான நெகட்டிவ் பலன். ஏன்னா இங்க 6-8 காம்பினேஷன் வந்துருது. எப்பயுமே 6-8 காம்பினேஷன் மோசமானது. அதனால துலாம் லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாக கூடாது. விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் 7ஆம் அதிபதியாகவும் வருவாரு, விரை அதிபதியாகவும் வருவாரு. இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாகிற பாவகம் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம், பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டஸ்தானத்துல உச்சமாவாரு. ஒரு இயற்கை சுபர் 5ல உச்சமாகிறது நல்லது தானே அப்படின்னு நினைச்சோம்னா அங்க கால்குலேஷன் தப்பாகிடும். ஏன் பார்த்தீங்கன்னா இங்க சுக்கிரன் மாரகாதிபதியாகவும் வந்து விரையாதிபதியாகவும் வர்றாரு. விரையாதிபதி 5ல போய் உச்சமாகிறதுனால பூர்வ புண்ணிய விஷயங்கள், புத்திர அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்புகளை தருவாரு. 5ஆம் பாவகத்தை கெடுக்க பார்ப்பாரு. ஸோ இந்த விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாக கூடாது. குருவோட தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் பிரதான அவயோக கிரகம். அது மட்டும் இல்லாம குருவும் சுக்கிரனும் சத்ரு வேற. இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வருவாரு. இந்த தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் லாபாதிபதியா இருந்தாலும் மோஸ்ட்லி ருண ரோக சத்ருஸ்தான அதிபதியா தான் செயல்படுவாரு. 6ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல உச்சமாகி திக்பலமும் ஆகிறது கடுமையான அமைப்பு. லக்னத்தோட பிரதான அவயோக கிரகம் சத்ரு கிரகம் அதிக பலத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் பாவகத்தை சுக்கிரன் கெடுக்கவும் செய்வாரு. 6ஆம் பாவக துர்பலங்கள், கடன், நோய், எதிரி இந்த அமைப்புகள்லாம் தூக்கலாவே செய்வாரு. அதனால இந்த தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாக கூடாது. குருவோட மீன லக்னத்துக்கு சுக்கிரன் 3ஆம் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வருவாரு. இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் பிரதான அவயோகர், குருவும் சுக்கிரனும் சத்ரு வேற. அஷ்டமாதிபதி சுக்கிரன் பாவத் பாவ விதிப்படி 8க்கு 6ல மறைஞ்சு லக்னத்துல உச்சமாகிறது நல்லது தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க கால்குலேஷன்ல தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் லக்னத்துல உச்சமாகி பாவத் பாவ விதிப்படி அஷ்டமஸ்தானத்தை விட்டு மறைஞ்சாலுமே அஷ்டமஸ்தான நெகட்டிவ் பலனை செய்யத்தான் செய்வாரு. காரணம் லக்னத்தோட பிரதான அவயோக கிரகம், அதுவும் சத்ரு கிரகம் அதிக பலத்துல இருக்கக்கூடாது. ஸோ மீன லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சமாகிறது நல்லது கிடையாது.